2 பேர் போன் போட்டு மிரட்டினா ஒரு ஆவணப்படத்தை தடை செய்த முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டுல மதசார்பின்மைக்கு என்ன இடம் இருக்கு அப்படின்றத கேட்கணும்ல. 2 முக்கியமான கோர்ட் தீர்ப்புகளை நான் இங்க கோட் பண்ண விரும்புறேன். இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு 40 நாட்கள்ல 2 தீர்ப்பு இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பெறப்பட்டிருக்கிறது. ஒன்னு, கிருபானி கொடுப்பதற்கு தடை. அதுக்கு போலீஸ் என்ன, அதுக்கு தமிழ்நாடு அரசு, தாவேக அரசு என்ன சொல்றாங்க, கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் சர்டிபிகேட் சப்மிட் பண்றாங்க. அதற்கடுத்து ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுடைய அமர்வுல சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு வருது, கன்வெர்டட் முஸ்லிம்ஸுக்கு பிசி ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு. கன்வெர்ட் ஆகிறது மதம் தான் கன்வெர்ட் ஆகிறாங்களே தவிர பேக்வர்ட்னஸ்ல இருந்து கன்வெர்ட் ஆகல. ஆனா அதற்கு எதிராகவும் இந்த அரசாங்கம் எதுவும் பேசல, அமைதியா இருக்கிறாங்க. இப்ப இந்த ஆவணப்படத்துக்கு ஏற்கனவே நாங்க அரசாங்கத்தை நோக்கி கேள்வி வச்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் அரசாங்கம் இதற்கும் பதில் சொல்லல. மீண்டும் மீண்டும் தடை அப்படின்னா இது ஆவணப்படத்திற்கான தடையா, அல்லது தமிழ்நாட்டில் மத சார்பின்மைக்கான தடையா, அல்லது தமிழ்நாட்டில் அமைதி நிலவக்கூடாது என்பதற்காக சிலர் செய்கின்ற சதியா? இதையெல்லாம் நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு முன்னால் கேள்வியாக வைக்கிறோம்.